Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. இது சின்ன விஷயம் சொல்ல முடியாது. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தளவுல ஜாதிய மோதல்களை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஒரு சம்பவத்தை முன்னிறுத்தி ஜாதிய பிரச்சனை உண்டு பண்ணணுங்கிறதான் பல தலைவர்களுடைய நோக்கமா எங்களுக்கு இந்த இதுல தெளிவா தெரியுது. திரு கவின் அவர்களுடைய தந்தை பேசுறத நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அவர் இது முழுக்க முழுக்க ஆணவ படுகொலை தான். இந்த விஷயம் எல்லாமே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி அவங்க தான் இதை தூண்டியே விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தானே அவங்க அப்பா சொல்ற ஸ்டேட்மெண்டா இருக்கு. அவங்க தந்தையாருடைய அந்த உணர்வை நான் பார்த்தேன். அப்போ அப்படிங்கிற அவங்க எப்போ அது ஒத்து வரலையப்போ அப்போ நம்ம வேற இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு வேற ஒரு பொண்ணை பார்த்துருக்கலாமே. அப்படி இல்லை, அவங்களும் அந்த காதலுக்கு அவருக்கும் முழுமையா சொல்லுங்க. நீ ஏப்பா வேற சமூகத்தை காதலிக்கிற, நீ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம சமூகத்துக்குள்ளேயே பார்த்துக்கணுன்ற அவங்க அப்பா அப்படிதான் யோசிச்சிருக்கணும்னு நாம சொல்ல முடியாது இல்ல சார். ஒரு தேவேந்திர குல வேளாளர்களா சமூகமா இருக்கட்டுமே, இந்த பிரச்சனை ஆணவ படுகொலைங்கிற சொல்லே வந்திருக்காது. இது ஒரு காதல் விவகாரம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. பெத்தவங்க சொல்றாங்கல்ல, ஆமாங்க இது முழுக்க முழுக்க காதல்னா, அந்த காதல்ல இருந்தப்பதான் ஆணவ கொலை தான், இந்த காதல்னாலதான் இன்னைக்கு என் பையன் செத்துட்டான் அப்படின்னு அவங்க அப்பா கண்ணீர் மல்க பேசுறாரு இல்ல. அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருந்துட முடியும்? அவங்களை சுற்றி உள்ளவர்கள் அதை அவங்களிடம் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுக்கு உண்மையிலே தெரியும். ஏன்னா அவருடைய தந்தையாரே சொல்றாரு இல்ல, அவரு சார் அழுத்தம் இல்ல சார், நம்ம சார் கை புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா சார்? நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்ல சார். ரெண்டு பேருக்குள்ள உடன்பாடு ஏற்படவில்லை. அதனுடைய விளைவு இரண்டு பேர்களுக்கும் அந்த கவின் சகோதரருக்கும் சுர்ஜித்துக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் உச்சத்தில் சார். அப்போ உடன்பாடு ஏற்படலைன்னா கத்தி எடுத்து வீசிடலாமா சார்? அது சரிதானா? நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்பட்ட இந்த படுகொலையானது இதை அரசியல் ஆக்க வேண்டாம், இது ஒரு சமூக பிரச்சனை ஆக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. சார் இது சமூக பிரச்சனை தானே சார்? இது எப்படி சார் சமூக பிரச்சனை ஆக்காம இருக்க முடியும்? நீங்க சொல்ற இதே சாதிய ஆணவ படுகொலை தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. யார்கிட்ட போன் பேசுறான், எங்க போறான், எங்க வரான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா? அப்ப அந்த விஷயத்தை அறிந்து இவங்க என்ன பண்ணிருக்கணும், நேரடியாக அந்த பெண் வீட்டார்ட்ட அப்ரோச் பண்ணிருக்கலாமே. எதுக்கு பையனை வச்சு நீங்க ஆட்டம் காட்டினீங்க? பதனை, அதாவது சிறுபிள்ளையினுடைய வெள்ளாமை சேராங்கிற மாதிரி ஆயிப்போச்சுல இது. சார் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, அவங்க திரும்ப கேட்பாங்களே, நீங்க பையனை வச்சு ஆட்டம் காட்டணுன்றீங்க, இன்னைக்கு உன் பொண்ணை வச்சு என் பையனே செத்துட்டானே அப்படின்ற பதில் விமர்சனத்தை அவங்களும் வைப்பாங்கல்ல. முக்குளத்த உறவுகளோட ஏன் போய் உறவு கொள்றீங்க அப்படிங்கிற யாரு கேட்க போறாங்களா? அவங்களுடைய சம்மதத்தின் அடிப்படையில் அது போயிருந்தா அந்த பிரச்சனை இருந்திருக்காதே. அப்போ பெரியவர்கள் செய்த தவறு தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழலை உருவாயிடுச்சு. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிறீங்க, பேசிக்கிறீங்க, ஒரே இடத்துக்கு போய்க்கிறீங்க, ஒரே இடத்துல வேலை செய்றீங்க, ஆனா காதல் மட்டும் பண்ணக்கூடாது, காதலிச்சா வெட்டும் அப்படிங்கறதா நிலைப்பாடா? ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு AM மூர்த்தி தேவர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நெல்லையில நடந்த இந்த ஆணவ படுகொலை தொடர்பா நிறைய கருத்துக்கள், நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுறாரு. உங்களுடைய முதல் கட்ட பார்வையை முதல்ல பதிவு பண்ணுங்க. அதாவது இந்த சம்பவமானது நீண்ட நாட்களுக்கு பிறகு தென் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நிச்சயமாகவே நடந்திருக்க கூடாது என்பதுதான் எல்லாருடைய உள்ளத்தினுடைய பரிதவிப்பு. ஒரு இரு பிள்ளைகளுடைய அந்த காதல் பிரச்சனையானது இன்று உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தையும், குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய பதற்றத்தை கொடுத்துள்ளது. ஆனால் இந்த சம்பவமானது ஒரு ஆரம்பமாக இருக்கக்கூடாது, இது முடிவாக இருக்க வேண்டும் என்று என்னை போன்ற சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய நபர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் சார். ஆனால் இதில் ரெண்டு விஷயம் அதில் அவங்க தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. ஒன்று இந்த கொலை அந்த செஞ்ச அந்த சுஜித் அவராகட்டும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண் சுபாஷினி அவங்க வெளியிட்ட வீடியோ பல கான்ட்ரவர்சிகளை உருவாக்கி இருக்கு. ஸோ இது நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்காரு, அப்படி இருந்துமே திருமணம் செஞ்சு கொடுக்கறதுல என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வியை
உங்களை மாதிரியே சமூக நல்லிணக்கத்தை விரும்புறவங்க நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. அதை பத்தி உங்க பார்வை? நிச்சயமா அதாவது குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, தென்பகுதியில நாங்க வாழக்கூடிய எந்த சமூகமா இருந்தாலும் சரி, எங்களுக்குள்ள ஒரு வரமுறை, ஒரு கலாச்சாரம், ஒவ்வொரு சமூகத்திற்கான கலாச்சாரம் இருக்கு. இதை ஒரு சிலர் ஏன் லவ் மேரேஜை ஏற்றுக்கிடக்கூடாது, இதை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்க, இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய எழுது. அது அல்ல, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. அந்த வரம்புக்குள்ளதான் வாழ்வியலினுடைய எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல இன்னொரு ஒரு தர்ம சங்கடமான விஷயம் என்ன போச்சுன்னா, அவங்க அந்த பெண்ணினுடைய தகப்பனார் அவங்களும் ஒரு காவல்துறையில் இருக்கிறாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுடைய நிர்பந்தத்தின் பேர்ல இன்னைக்கு அவங்கள கைது பண்ணி இருக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஒரு ஆய்வு செஞ்சு அதனுடைய விசாரணைக்கு அதுக்கான டைம் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துருந்தா கண்டிப்பா, ஏன்னா சட்டம் யார் தவறு செஞ்சாலும் அவங்களை கண்டிக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு தவறே செய்யலை அப்படிங்கும் போது இந்த பொண்ணை பெத்ததுக்காண்டி இதை பெத்ததை பாவம், அந்த அடிப்படையில இன்னைக்கு அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. அது இறந்தவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு இருக்கும் வகையில சட்டம் தன்னுடைய கடமை செஞ்சிருக்கதான் நான் பாக்குறேன். இல்ல சார், இப்போ இதுல என்னன்னா, திரு சுஜித் அவர்கள் அவரே தான் நேரடியா போய் காவல் நிலையத்துல இதாயிருக்காரு. அட் சேம் டைம் இந்த காதல் விவகாரம் அப்பா அம்மாவுக்கு தெரியும், ஆனா நான் சொல்லல. ஆனா தொடர்ச்சியான இதனுடைய ஃபாலோஅப்ஸ், ஏன்னா மே மாதமே இது விஷயம் வீட்டுல தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குங்கும் போது, அப்போ இதுக்கு பின்னாடி அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க அப்படின்னு அங்க பார்வையிட்ட நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்களே சார். முதல்ல சார் யதார்த்தத்தை யோசிப்போம். அந்த பெண்மணி மறுக்கலை, நாங்கள் காதலித்தது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த பெண்மணியுடைய காணொலி நீங்க கவனிச்சிங்கன்னா கிளியரா சொல்லுவாங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதுல எந்த விஷயமும் சம்பந்தம் கிடையாது, அவங்களுக்கு தெரியாது என்பது. இது முழுக்க ஒரு இரண்டு மனங்கள் கொண்ட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு காதல், அந்த வயதுல வரக்கூடிய ஒரு இன்ஃபாக்டிவேஷன் வச்சுக்கலாம், இல்ல காதல்னு வச்சுக்கலாம், எந்த அடிப்படையினாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா இதுல தெளிவா தெரியுது, இதுல சமூகத்தினுடைய சாயலை ஏன் பூசணும்? ஒரு ரெண்டு இளம் வயதினர் காதலிச்சிருக்கிறாங்க. இதுல அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா. இப்போ அவன் மறுக்கலையே, அவன் மறுத்தா நீங்க ஒரு ஜாதி அடிப்படையில் கொண்டு போங்க, ஜாதி ரீதியான பிரச்சனைக்கு உட்பட்டு நீங்க அதை கொண்டு போகலாம். அவ காணொலியில தெளிவா சொல்லிட்டா, ஆமா நாங்க ட்ரூவா தான் நாங்க விரும்பணும் அப்படிங்கிறத அதை தெளிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் இதை ஏன் ஒரு ஜாதிய வன்மம் பூசப்படுது எனக்கு தெரியல. அப்போ அந்த குடும்பத்திற்கு ஏன் அப்போ முக்குளத்தோர் பண்ண காதலிக்க போன அப்போ அந்த குடும்பத்துக்கு தெரியலையா? இன்னைக்கு ஏன் இவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டங்கள்? இது சின்ன விஷயம் சொல்ல முடியாது. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தளவுல ஜாதிய மோதல்களை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஒரு சம்பவத்தை முன்னிறுத்தி ஜாதிய பிரச்சனையை உண்டு பண்ணணுங்கிறதான் பல தலைவர்களுடைய நோக்கமா எங்களுக்கு இந்த இதுல தெளிவா தெரியுது சார். ஆனா தலைவர்கள் நோக்கத்தை பத்தி நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த திரு கவின் அவர்களுடைய தந்தை பேசுறத நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அவர் இது முழுக்க ஆணவ படுகொலை தான். ஏற்கனவே காவல் நிலையத்துல இது தொடர்பா எங்களை கூட்டெல்லாம் பேசினாங்க. இந்த விஷயம் எல்லாமே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி அவங்க தான் இதை தூண்டியே விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தானே அவங்க அப்பா சொல்ற ஸ்டேட்மெண்டா இருக்கு. 9 ஆண்டுகள் அந்த பையனும் அந்த பொண்ணும் காதலிச்சிருக்கிறாங்க. அப்போ 9 ஆண்டுகள் அந்த கவினுடைய தகப்பனருக்கு தெரியாதா? அவர் அப்போ சத்தம் போட்டிருக்கலாமே. அப்போ அதாவது ஏற்கனவே நான் ஒரு காணொலியில சொன்ன மாதிரி, ஒரு சமூகத்திற்குள்ளேயே ஒரு இரு வீட்டாருடைய அந்த ஒரு சம்மதம் இருந்தாதான் அந்த திருமணமானது நடைபெறும். அப்போ ஒரு மாற்று சமூகம் அந்த சமூகத்து இந்த இரு சமூகங்களுக்கும் வெவ்வேறு கொள்கைகள் அப்படிங்கிற இந்த தீவிரம், ஏன்னா அவங்க ஒரு வட மாநிலத்திலேயோ வட மாவட்டத்துல இருந்தாலும் அதை பத்தி தெரியாம இருக்கலாம். அவரும் நெல்லை தூத்துக்குடிக்கு உட்பட்ட மாவட்டத்துல தான் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு இந்த முக்கியத்துவம் தெரியாதா? அப்போ அவரு கவினை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி இன்னைக்கு அவரு சொல்றாரு, நாங்களும் பெரிய குடும்பத்தாள்றான் அப்படின்னு சொல்லி அவங்க தந்தையாரனுடைய அந்த உணர்வை நான் பார்த்தேன். அப்போ அப்படிங்கல அவங்க எப்போ அது ஒத்து வரலையப்போ, அப்போ நம்ம வேற இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு வேற ஒரு பொண்ணை பார்த்துருக்கலாமே. அப்படி இல்லை, அவங்களும் அந்த காதலுக்கு அவருக்கும் முழுமையா சொல்லுங்க.
அவரு கொஞ்சம் ப்ரொக்ரெசிவா வந்து அவர் வந்து ஏன் இன்னைக்கு இப்ப அதே மாதிரியே ஏன் இருக்கணும், அப்ப மாதிரியே இருக்கணும், சரி காதலிக்கிறாங்க, சரி அவங்க வீட்டுல பேசலாமே அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம்ல. காதல நீ ஏப்பா வேற சமூகத்தை காதலிக்கிற, நீ இந்த பக்கம் வந்து நம்ம சமூகத்துக்குள்ளேயே பாத்துக்கணும்ன்ற அவங்க அப்பா அப்படிதான் யோசிச்சிருக்கணும்னு நாம சொல்ல முடியாது இல்ல சார்? இல்ல கரெக்டு, நான் அதை நிச்சயமா ஏத்துக்கிறேன். ஆனா இளம் காதலர்களுக்கு அது தெரியாது. ஏன்னா உலகத்துல யார் நம்மளை எதிர்ப்பா, யார் ஆதரிப்பா அப்படிங்கிறத காதலிக்கிற லவ்வர்ஸுக்கு எப்படி தெரியும். ஆனா பக்குவம் அடைந்த அவருடைய தகப்பனார், அவங்க உலகம் தெரியும். அவங்களுக்கு தென் மாவட்ட பகுதியினுடைய ஒவ்வொரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் எல்லாமே தெரியும். அப்ப அந்த அடிப்படையில என்னுடைய பார்வை என்னன்னா, இவர் சுர்ஜித் வந்து படுகொலை செஞ்சாரு, அது நியாயமா, இல்ல கவின் படுகொலை செய்யப்பட்டார், இது நியாயமாங்கிறது இல்ல. என்னை பொறுத்தவரை இரு வீட்டார்களும் இந்த பிரச்சனையை வளர்த்து விட்டார்கள் என்றுதான் நான் அந்த பார்வையில நான் பாக்குறேன். சரி, இரு வீட்டாருக்கும் தெரியுதுன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசி அதை ஒரு திருமண இடத்துக்கு நகர்த்தி இருக்கலாம்ல. அந்த பையன்கிட்ட என்ன குறை? அவன் வேலை செய்யலையா, சம்பாதிக்கலையா, அழகா இல்லையா, என்ன குறை? அதான பிரதர் நான் சொல்றேன். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஏங்க ஒண்ணு கிடையாது. ஒரே குடும்பத்துல மாமன் பிள்ளைகள் அத்தை பிள்ளைகள் ஒரே சமூகமாவே இருக்கட்டும், முக்குலூர் சமூகமா இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளருடைய சமூகமா இருக்கட்டும், சொந்த அத்தை பிள்ளைகளுக்குள்ளே பிடித்தாதாங்க கல்யாணம். அது அம்மா அப்பாவுக்கு பிடித்தாதான் கல்யாணம். நீங்க வந்து சொல்றது இது வந்து ஏன் இதை உட்காந்து பேசினானே அதாவது இதை முழுக்க இது எதை வச்சு ஆணவ படுகொலை அப்படிங்கறத சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து முழுக்க ஒரு இளம் வயதுனால வரக்கூடிய அந்த பருவத்துல வரக்கூடிய காதல் தான். இது ஜாதி பார்த்தோ மதத்தை பார்த்தோ வர்றது இல்லை. அது உண்மைதான். நாம எல்லாரும் அந்த இளமை பருவத்தை கடந்து தான் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய சமூகத்தினுடைய நிலைப்பாடு அனைத்துமே நமக்கு எப்ப தெரியுது? நம்ம ஒரு வயதுக்கு வந்த பிறகுதான் அந்த முதிர்ச்சியில தான் நமக்கு நம்ம சமூகத்தினுடைய அந்த கலாச்சாரத்தினுடைய இது தன்மை தெரியுது. அந்த அடிப்படையில தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனையை இரு வீட்டார்களுமே தெரியுதுல. 9 ஆண்டுகள் இந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்குல்ல. 2 பேருமே அவரும் படிச்சு காவல்துறையில இருந்து அவரும் பக்குவமா இதை ஹேண்டில் பண்ணல. இங்க கவின் வீட்டாருன்னு அவங்களும் ஹேண்டில் பண்ணுங்கிறத என்னுடைய பார்வை. இப்போ இந்த இரு இந்த காதல் பிரச்சனையை வைத்து முழுக்க தென் மாவட்டத்தில் வந்து அரசியல் பண்றதுக்கு இரு சமூகத்தினுடைய தலைவர்களும் மாறி ஒவ்வொருத்தர விமர்சனம் பண்றாங்க. இது மிகவும் மேலும் பதட்டத்தை கொடுக்கிறது. சரி, இது அப்புறம் இது ஆணவ படுகொலை இது இல்ல அப்படின்னா அப்புறம் இது நடந்த ஏதோ முன்விரோதத்துல நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? என்ன நடந்தது? அப்புறம் இதை எப்படி இதை காயின் பண்றீங்க? இல்ல நீங்க இப்போ ஆணவ படுகொலைங்கிற சொல்லி ஏன் வருது? அப்ப தேவேந்திர குல வேளாளர்களும் முக்குலத்தோரும் பிரச்சனையை தானே அதை ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறீங்க. இப்போ இதே ஒரு மாட்டு சமூகமா இருக்கட்டும், ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகமா இருக்கட்டுமே, இந்த பிரச்சனை ஆணவ படுகொலைங்கிற சொல்லே வந்திருக்காது. இது ஒரு காதல் விவகாரம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூவை, இந்த சப்ஜெக்டை இதை பெருசு பண்ணணும். ஏன்னா இங்க பல தலைவர்களுக்கு வேலை இல்லை. தென் மாவட்டத்தில் 98, 2000 காலகட்டங்களுக்கு பிறகு இங்க ஒரு ஜாதி கலவரத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு சில தலைவர்கள் விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த பிரச்சனையினுடைய போக்கு தடமாறி போகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்ல, ஆனா நீங்க ஆணவ கொலை இல்ல அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கு நகர்த்துறீங்க. ஆனா அந்த தலைவர்கள் கூட ஆணவ கொலைன்னு இது பண்றாங்க, போராடுறாங்கன்ற விமர்சனத்தை வைக்கிறீங்க. ஆனா அந்த பெத்தவங்க சொல்றாங்கல்ல, ஆமாங்க இது முழுக்க காதல்னா, அந்த காதல்ல இருந்தப்பதான் ஆணவ கொலை தான், இந்த காதல்னாலதான் இன்னைக்கு என் பையன் செத்துட்டான் அப்படின்னு அவங்க அப்பா கண்ணீர் பல்க பேசுறாரு இல்ல, அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருந்துட முடியும்? இல்ல, அதாவது சட்டப்படியும் அந்த அவங்களுடைய பார்வையின்படியும் அந்த கவின் அவர்களுடைய குடும்பத்தினுடைய பார்வைக்கு நிச்சயமாக இது வந்து ஆணவ கொலை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களை சுற்றி உள்ளவர்கள் அதை வந்து அவங்களிடம் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுக்கு உண்மையிலே தெரியும். ஏன்னா அவருடைய தந்தையாரே சொல்றாரு இல்ல, அவரு சார் அழுத்தம் இல்ல சார், நம்ம சார் கை புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா சார்? நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்ல சார். அதாவது நான் தான் சொல்றேனே, இந்த கொலையை வந்து நான் நியாயப்படுத்தவே இல்லை. இது முழுக்க தவறு. சுர்ஜித் அவர்கள் இன்றைக்கு அந்த படுகொலை செய்ததால் இன்னைக்கு அவரும் அந்த வாழ்க்கையை இழந்துட்டாரு. அவரு சந்தோஷமாவே இதை செஞ்சிருப்பாரு. அவரும் ஒரு 2 அவங்க வீட்டுல 2 அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க அப்பா காவல்துறையில் இருக்காங்க, தாயார் காவல்துறை இருக்காங்க. அவரும் ஒரு கேரியரை யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனா நிர்பந்தத்தின் பேரில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்படி ஒரு செயலை செய்ய வைத்தது. இது 100ல் 1000 விழுக்காடு இது நியாயப்படுத்தவே முடியாது. இது 100% தவறு.
ஆனால் என்னுடைய பார்வைக்கு இரண்டு தரப்புமே இந்த விஷயத்தை வளர விட்டுருக்க கூடாது. உடனடியாக இருவருமே உட்கார்ந்து பேசி, இப்ப அவங்க 2 பேரும் சம்மதிச்சு, இரு குடும்பத்தினர் சம்மதிச்சா நீங்க ஏங்க சம்மதிச்சீங்கன்னு போய் முக்குளத்தோர்ல போய் சுர்ஜித் வீட்டுல கேள்வி கேட்க முடியுமா? இல்ல தேவேந்திர குல வேளாளருக்கு அவங்க குடும்பத்தினர் வந்து நீங்க அங்க முக்குளத்தோர்ல போய் சம்மதிச்சீங்க, கல்யாணத்துக்கு சம்மதிச்சுன்னு கேட்க முடியுமா? கிடையாது. 2 பேருக்குள்ள உடன்பாடு ஏற்படவில்லை. அதனுடைய விளைவு 2 பேர்களுக்கும் அந்த கவின் சகோதரருக்கும் சுர்ஜித்துக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் உச்சத்தின் கோபம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வாகி போச்சு சார். அப்போ உடன்பாடு ஏற்படலைன்னா கத்தி எடுத்து வீசிடலாமா சார்? அது சரிதானா? ஒரு விஷயம் தான் சார். அதாவது 2 பேருடைய அந்த இளம் பருவத்துல வரக்கூடிய காதலை, இது காதல், இதுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது, இதுக்கு ஒரு உயிரும் போயிருக்குது. உயிர் என்பது ஒரு மரத்தை கூட நம்ம உயிரா மதிக்கக்கூடிய இந்த உலகில அதை வந்து லேசா நம்ம அதை ஏத்துக்கிட முடியாது. கவின் அவர்களுடைய உயிர் என்பது அது விலை மதிக்க முடியாது. அது நிச்சயமா அந்த உயிருக்கான மதிப்பீடை நாங்கள் யாரும் குறைச்சி இடப்படவில்லை. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்பட்ட இந்த படுகொலையானது இதை அரசியலாக்க வேண்டாம், இது ஒரு சமூக பிரச்சனை ஆக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. சார், இது சமூக பிரச்சனை தானே சார்? இது எப்படி சார் சமூக பிரச்சனை ஆக்காம இருக்க முடியும்? ஒரு நீங்க சொல்ற இதே சாதிய ஆணவ படுகொலை தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு சமூகத்துல இருக்கிற ஒரு நோய் தானே சார்? இந்த சாதிங்கிறது சமூகத்துல இருக்கிற நோய் தானே? இல்ல கவினுடைய தாயார் ஆசிரியரா இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் என்று அவருடைய தகப்பனாரே சொல்றார். அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து புரிய வச்சு, இப்ப நீ நல்லா படிச்சிருக்க, நம்மளுடைய சமூகத்திலே நமக்கு ஏத்தவாறு ஒரு பொண்ணை பார்ப்போம், அந்த பொண்ணை பார்த்து இல்ல இவர் லவ் பண்ணான்னு சொன்னாரா, அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும், நேரடியா அவங்களுடைய தகப்பனார அந்த பெண்மணியினுடைய தகப்பனார அப்ரோச் பண்ணியிருக்கணும். இவங்க அப்ரோச் பண்ணி அவங்களுடைய சம்மதம் இருக்கா இல்லையா என்று தெரியப்படுத்திருக்கணும். அப்போ இவங்களும் என்ன இருந்திருக்காங்க, சரி பையனே பேசி சரி பண்ணி வரட்டும்ங்கிறதுக்கு வெயிட் பண்ணி தானே இருந்திருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, இவங்களும் பொறுமை காத்த தவறு தானே. கவினுடைய தந்தையாரும் தாயாரும் என்ன செஞ்சிருக்கணும், அவங்களுடைய தாயார் அவங்க ஆசிரியர், அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களும் நல்ல படித்த குடும்பங்கள். அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கணும், அவங்க நேரடியாக போய் அந்த பெண்ணுடைய அவர் காவல்துறை அதிகாரி தானே, நேரடியாக போய் கேட்ட வேண்டியதானே. இதுல என்ன இருக்கு? இவங்க 9 ஆண்டுகள் ஏங்க, ஒரு பையன் வீட்டுக்குள்ள நம்ம பெத்த பிள்ளை யார்கிட்ட போன் பேசுறான், எங்க போறான், எங்க வரான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா? அப்ப அந்த விஷயத்தை அறிந்து இவங்க என்ன பண்ணிருக்கணும், நேரடியாக அந்த பெண் வீட்டார்ட்ட அப்ரோச் பண்ணிருக்கலாமே. எதுக்கு பையனை வச்சு நீங்க ஆட்டம் காட்டினீங்க? பதானே, அதாவது சிறுபிள்ளையினுடைய வெள்ளாமை வந்து சேராங்கிற மாதிரி ஆயிப்போச்சுல இது. சார், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. அவங்க திரும்ப கேட்பாங்களே, நீங்க பையனை வச்சு ஆட்டம் காட்டணுன்றீங்க, இன்னைக்கு உன் பொண்ணை வச்சு என் பையனே செத்துட்டானே அப்படின்ற பதில் விமர்சனத்தை அவங்களும் வைப்பாங்கல்ல சார். அதாவது அவங்க இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சுட்டாங்க சார். இன்னைக்கு அவங்க ஆதங்கத்துல பேசக்கூடிய விஷயங்களை, அவங்க ஆதங்கத்துல அவங்க என்னெல்லாமோ அவங்களுடைய கோபத்தின் உச்சத்துல இருக்காங்க. இல்லை, இன்னைக்கு அவங்க வந்து ஒரு உயிரை இழந்துட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்குளத்தோர் சமூகத்தினுடைய தலைவர். இப்போ நான் நடுநிலையா பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களுடைய சமூகத்தினுடைய பார்வைக்கும் சரி, இல்லை எங்க சமூகத்தின் பார்வைக்கு என்னன்னா, இவர் எந்த பக்கம் பேசுறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அப்போ என்னை பொறுத்தல நான் நடுநிலையா பார்க்கறேன். நடுநிலையா பார்க்கக்கூடிய என்னுடைய ஒற்றை கருத்து ஒன்னே ஒண்ணுதான், இந்த காதலுடைய கொலையை வைத்து இது முழுக்க வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது ஒரு கோயில் பிரச்சனை இருக்கா, இல்ல ஒரு வழித்தடத்தினுடைய பிரச்சனை இருக்கா, இல்ல இரு ஊர்களினுடைய பிரச்சனை இருக்கா? ஏங்க, இரு மனங்கள் லவ் பண்ணி இப்ப அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு, இப்ப அந்த பொண்ணு வந்து மறுக்கலையே, அந்த பொண்ணு ஆமா நாங்க ட்ரூவா தான் லவ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒத்துட்டு. ஸோ இது வந்து ஒரு இளம் பருவத்துல வரக்கூடிய ஒரு இன்ஃபாக்டிவேஷன், அந்த பருவத்துல வந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையுடைய தீவிரம் தெரியாம இருவர்களும் வந்து அதை காதலிச்சிருக்காங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆகிப்போச்சு. அப்போ இந்த விஷயத்தை ஏன் அரசியல் ஆக்குறீங்க? இது அரசியல் ஆக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இல்ல சார், இப்ப என்னன்னா, அந்த பொண்ணு வெளியிட்ட ஆடியோல வந்து சுஜித் வந்து கவின் கிட்ட பேசினாரு, சீக்கிரம் வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து உடனடியா வந்து பேச, அப்பதான் எனக்கு இதாகுன்ற மாதிரியான வார்த்தைகளை சுபாஷினி பதிவு பண்றாங்க. அப்படி இருக்க போது அப்ப சுஜித்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்ப அவங்க 2 பேரும் ஒரு இதாதான் இருந்திருக்காங்க. கவினும் சுஜித்தும் ஒரு விதமான ஒரு நட்பு ரீதியா தான் இருந்திருக்காங்க. அப்போ சுஜித் அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டுறாரு அப்படின்னா, அப்போ சுஜித்தை தூண்டி விட்டது யாருங்கிற கேள்வியில தானே அவங்க அப்பா அம்மா இதுக்குள்ள வராங்க. நம்ம எப்படி அவங்கள ஓரம் வச்சுட்டு நம்ம இந்த விஷயத்த பேச முடியும்? இதுதான் நான் சொல்றேன். அதாவது அவருடைய சுஜித்தினுடைய அக்கா அவர்கள் காதலிச்சிருக்காரு கவினை.
அப்போ அவங்க 3 பேருக்குள்ளேருந்து அந்த உரையாடல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. கடந்த 3-4 மாதங்களா தொடர்ந்து இதுக்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டு இது இந்த உரையாடல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ கவின் அவர்களும் சுஜித் அவர்களும் ரெண்டு பேரும் நேரடியாக சந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, என்ன விவாதம் போச்சு, என்ன நடந்துச்சுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாதே. அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அந்த இடத்துல சுஜித்தினுடைய பார்வைக்கு நம்ம அக்காவை லவ் பண்றார, நம்ம நீங்க விலகுங்கன்னு சொல்றோமே, இவர் விலக மாட்டேக்காங்கிற கோபம் உண்டாயிருக்கலாம். ஒருவேளை அவர் கவின் அவர்கள் அவர் ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்திருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள என்ன விவாதம் நடந்ததுன்னே நமக்கு தெரியாதே. அந்த விவாதத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம தெளிவான கருத்துக்களை கூற முடியும். கரெக்ட் சார். சுஜித் வந்து நீங்க வந்து விலகிருங்கன்ற இடத்துக்கே வரல. ஏன்னா 2 பேருமே உண்மையா லவ் பண்ணிருக்காங்க. உண்மையா லவ் பண்றவங்களை ஏன் சுஜித் போய் கவினை விலகுங்கன்னு ஏன் சொல்லணும்? அப்படி விலகுங்கன்னு சொல்றவர் நீங்க ஏன் வந்து பொண்ணு கேட்க வாங்கன்னு ஏன் கூப்பிடணும்? அப்போ இந்த பிரச்சனையை முழுக்க வீட்டுல இருந்து இயக்கி இருக்காங்கன்னு அவங்க அப்பா சந்தேகப்படுறதுல இங்கதானே ஒரு நியாயம் நமக்கு கிடைக்குது. இல்ல அதாவது சார், நான் எப்படி சொல்றது, ஒரு வீட்டுல ஒரு அக்கா தம்பி ஒரு அக்காவை வந்து ஒருத்தர் லவ் பண்றாருன்னா எந்த சமூகமா இருந்தாலும் சரி, அவர் வந்து ஒரு இப்போ தம்பிக்கு பிடிக்கலன்னா நீங்க எங்க அக்கா விட்டு விலகிருங்க அப்படின்னு சொல்றதுதான் அது ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம்தான், யதார்த்தமான விஷயம்தான். இதுல உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னா நீ உங்களுடைய பார்வையில இல்ல கேளுங்க, அது உங்களுடைய பார்வையில இல்ல அவர் வந்து முழுக்க சமுதாயத்தை பார்த்து இது வந்து சமூக ரீதியாக தான் அவர் அப்ரோச் பண்ணியிருக்கான்னு சொன்னா 9 ஆண்டுகள் இந்த பெண்மணி அவங்கள லவ் பண்ணது தெரிஞ்சிருக்காதா? இல்ல அந்த விஷயத்த அவங்க அப்பாட்ட சொல்லும் பொழுது இவர் இந்த சமூகத்தை தான் லவ் பண்ணாரு அப்படிங்கிறது சொல்லாமல இவர் சுஜித் இருந்திருப்பாரு. அப்போ அந்த பெண்மணி தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த பெண்மணி, அப்பா என்கிட்ட கேட்டாரு, நீ லவ் பண்றியாமான்னு கேட்கிறாரு. அப்போ நான் லவ் பண்ணலன்னு சொன்னேன்னு சொல்றாரு. அப்போ அந்த விஷயத்துக்கும் அவங்க அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லாம ஆயிருதா? நீங்க அந்த பெண்மணியினுடைய காணொலியை வைத்து நீங்க ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அதே பெண்மணி தானே அப்பாவுக்கு தெரியாதுங்கிறதையும் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு இந்த சம்பவம் வந்து இனிமேல் யார் பாதிக்கப்பட்டவர்கள் யாரை வேண்டுனால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்களை எஃப்ஐஆர்ல சேர்க்கலாம் என்கிற ஒரு நிலையை இன்று இந்த சூழல் உருவாகி இருக்குன்னு தான் நான் நம்புறேன். சார், இதை ஒட்டி இந்த விவகாரத்தை ஒட்டி அந்த சைட்ல இருக்கிற முக்கியமான சில தலைவர்கள், ஈவன் கிருஷ்ணசாமி அவர்கள் மகன் கூட வந்து இது என்ன இந்த தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எதிர்த்தரப்புல இருந்தும் அதுக்கு வந்து பதிலும் வந்து கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. இப்படியே ஒரு மோதலை உருவாக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரியான காதல் மாதிரியான ஒரு கலப்பு திருமணம் மாதிரியான ஒரு சாதி மறுப்பு திருமணம் மாதிரியான விவகாரங்கள் இந்த விஷயத்தை நெருக்கமாக்கும். ஆனா அதுக்கும் வழி இல்லாம அதையும் ஆணவ கொலை இடத்துக்கு நகர்த்தினீங்கன்னா எப்பதான் நீங்க சொல்ற சமூக நல்லிணக்கம் நடக்கும்? அதாவது எனக்கு கிருஷ்ணசாமி அவர்களுடைய குடும்பத்துல வந்து எனக்கு ஒரு 2-3 கேள்விகள் எனக்கு இருக்கு. அவருடைய மகன் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்ல, கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாம ரொம்ப மோசமான ஒரு நிலையில வந்து முக்குளத்தோரை வந்து சாடி இருக்காரு. எனக்கு அவருடைய பையன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அவங்க குடும்பத்திற்கும் முக்குளத்தோருக்கும் தனிப்பட்ட எது விரோதம் இருக்கா, இல்லை வேற என்னதான் பிரச்சனைன்னு எங்களுக்கும் தெரியல. இன்னொன்று, அவருடைய வார்த்தைகளுடைய உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்திலே அடக்க வேண்டியவர்கள் காவல்துறையினர் வந்து அடக்க முடியலன்னா நீங்க விலகுங்க, நாங்க அடக்குறோங்காங்க. இது ஒரு நல்ல தலைவருக்கான பண்பா? இல்லை இவர் ஒரு டாக்டர் படிச்சிருக்காரு, இவருடைய பேச்சாற்றல் இப்படிதான் இருக்கணுமா? நான் முதல்ல ஒண்ணு கேட்குறேன். கிருஷ்ணசாமி அவர்களுடைய பையன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் முன்வைக்கிறேன். முதலில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பியூராக தேவேந்திர குல வேளாளர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களா? முதல்ல எனக்கு அதை சொல்லுங்க. நீங்கள் மனம் முடித்திருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களா? நீங்க இஷ்டத்துக்கு வாரீங்க, தென் மாவட்டத்தில் எதையாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு கோயம்புத்தூர்ல போய் பங்களால படுத்துறீங்க. இங்க இரு சமூகத்துக்குள்ள பிரச்சனையை கொஞ்சம் கூட அந்த பிரச்சனை தன்மை புரியாம, சரி நீங்க ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணசாமி மகன் அவர்கள் அவ்வளவு முக்குளத்தரை ஏசிட்டு கடைசியா என்ன சொல்றாரு? டாக்டர் ஐயாவுக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுடைய தகப்பனாருக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் அது எத்தனை பேர்னாலும்
பாதிக்கப்படலாமா? உங்க வார்த்தை சொல்லலால எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாகுது. நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். நீங்கள் மனம் முடித்திருப்பவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களா? இவ்வளவு தூரம் உணர்வுபூர்வமா தேவேந்திர குல மக்களுக்காண்டி நிற்கக்கூடிய நீங்க உண்மையிலே சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க இந்த விஷயத்த பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப அதாவது எங்களெல்லாம் பிறப்பிலே நாங்கெல்லாம் ரவுடிகள் போல சித்தரித்து எங்களை தரக்குறைவாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திரு கிருஷ்ணசாமி மகன் அவர்களுக்கு நான் கேட்கிறேன். இங்க பாருங்க, மொத்தத்துல உங்களை மாதிரி ஒரு சில தலைவர்கள் தான் எங்க முக்குளத்தூர் சமூகத்திலையும் நான் சொல்லுவேன், ஒரு சில தலைவர்களால இரு சமூகமும் சண்டையிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் நொந்து ஒரு கொடைகள் நிற்க முடியாத ஒரு சூழலை உங்களை மாதிரி தலைவர் தான் உருவாக்குறீங்க. இன்னைக்கு இதே முக்குளத்தூர் சமூகத்தினுடைய உறவுகள் தேவேந்திர குல வேளாளரோட இல்லத்துக்கு செல்லவில்லையா? இல்ல தேவேந்திர குல வேளாளர்களுடைய உறவுகள் முக்குளத்தூர் இல்லத்துக்கு செல்லவில்லையா? நாங்கள் இருவரும் ஒரு சமத்துவத்தோடு ஒரு சகோதரர்களோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். தயவு செய்து கிருஷ்ணசாமியினுடைய குடும்பத்தினருக்கு நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் அமைதி காத்தாலே இந்த சமூகம் நன்றாக இருக்கும், இரு சமூகம் ஒற்றுமையோடு இருக்கும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தையினுடைய விளையாட்டில் நீங்கள் விளையாட நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் பின்விளைவுகளை நிச்சயமாக சட்ட ரீதியாக நீங்கள் சந்திப்பீர்கள். நான் இதன் மூலம் தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைத்திருக்கிறேன். இதே முக்குளத்தூர் தலைவர் யாராவது இந்த வார்த்தையில் இப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்தினால் நீங்க உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கையில் ஈடுபடுகிறீர்கள். முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு இதை கவனித்துக் கொண்டிருக்கும் காவல்துறை, உளவுத்துறைக்கு நான் இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், கிருஷ்ணசாமியினுடைய மகனால இந்த தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஜாதி கலவரம் வெடிக்க போகுதுன்னு அந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். நான் எச்சரிக்கிறேன் உளவுத்துறைக்கு, உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும். அவர் தன்னை அடையாளப்படுத்துவதற்காக, தன்னை அரசியலில் ஈடுபடுத்துவதற்காக, அவர் இஷ்டத்திற்காக ஜாதி கலவரத்தை உண்டு செய்யும் நோக்கத்துல அவருடைய பேச்சாற்றல் இருக்கு என்பதை நான் இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். என்னன்னா சார், கிருஷ்ணசாமி அவருடைய மகன் தரப்புல இருந்து அவர் அந்த கோரிக்கையை நீங்க ஒரு வலியுடைய அந்த வார்த்தைகளா பார்க்கலையா? ஒரு இழப்பை சந்திக்கிறாங்க, உயிர் இழப்பை சந்திக்கிறாங்க, ஒடுக்குமுறையை சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அது ஆதங்கத்துல இருந்து சில வார்த்தைகள் வருது. இதுக்காகவே தென்மண்டலத்துல அவங்க சாதியை தூண்டி விடுறாங்க, சாதியை தூண்டுறதா இவங்க வேலை, இப்படியான அவங்க ஒரு பிராண்ட் பண்றது சரியான பார்வை தானா? இல்ல கண்டிப்பா கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு அவர் ஒட்டுமொத்த எங்களுடைய முக்குளத்தூர் சமூகத்தையும் தரக்குறைவாக சித்தரிக்கிறார். ஆங்கிலேயர் காலத்துல இருந்தே அவங்க குற்ற பரம்பரை, இன்னும் அவங்க திருந்தல, இன்னும் அவங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, இரு சமூகத்திலுமே பிரச்சனைகள் இல்லையா? உங்க சமூகத்திலும் பிரச்சனை இல்லையா? ஆனா என்ன பொறுத்தளவுல நான் இரண்டு சமூகத்தையுமே, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையும் முக்குளத்தூர் சமூகத்தையும் ஒரு அண்ணன் தம்பி உறவுகளாக தான் நான் பார்க்கிறேன். ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு தான் பார்க்கிறேன். ஆனா இவரை போன்றவர்கள் முழுக்க தங்களுடைய சுயலாபத்திற்காக, ஏன்னா அவருடைய பேச்சு இதுல பாத்தீங்கன்னா தன் சமூகத்தில் தான் அடையாளம் பெறுவதற்கான வார்த்தைகளை உச்சரிக்கிறார். முக்குளத்தை ஏசுனாதான் அவங்க சமுதாயத்துல கைத்தட்டல் வாங்கணும்னு நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு இரு சமூகங்களும் ஒன்னாதான் இருக்காங்க. ஏன் தேவேந்திர குல வேளாளர் உறவினர்களும் முக்குளத்தூர் சமூகத்திலும் ஒன்னா வேலை செய்யலையா? ஒன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கலையா? இதெல்லாம் கிருஷ்ணசாமியோட பையனால தடுக்க முடியுமாங்க? இது என்ன வார்த்தையினுடைய உச்சரிப்பு? அவர் படித்தவர் மாதிரியா பேசுறாரு? சொல்லுங்க. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிறீங்க, பேசிக்கிறீங்க, ஒரே இடத்துக்கு போய்க்கிறீங்க, ஒரே இடத்துல வேலை செய்றீங்க. ஆனா காதல் மட்டும் பண்ணக்கூடாது, காதலிச்சா வெட்டும் அப்படிங்கறதா நிலைப்பாடா? இது அதுல என்ன இருக்கு? அது காதல் பண்ணி இன்னும் நெருக்கமாகலாமே, இன்னும் நெருக்கமாகலாம். ஐயோ, நான் அந்த அடிப்படையிலே பேசலையே. நான் தான் இப்ப சொல்லிட்டேனே, இரு குடும்பங்களும் பேசி உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவர்கள் இருவரும் சம்மதித்து அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டார். கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு பிடிச்சிருக்கு சார். இல்ல, அதாவது முக்குளத்தூர் உறவுகளோட ஏன் போய் உறவு கொள்றீங்க அப்படிங்கிற யாரு கேட்க போறாங்களா? அவங்களுடைய சம்மதத்தின் அடிப்படையில அது போயிருந்தா அந்த பிரச்சனையே இருந்திருக்காதே. அப்போ பெரியவர்கள் செய்த தவறு தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழலை உருவாயிற்று. இல்ல சார், இப்போ என்னன்னா, இப்ப அந்த நீங்க சொல்ற அந்த ரெண்டு கவின் ஆகட்டும், சுபாஷினி ஆகட்டும், அவங்க ரெண்டு பேருமே
நினைச்சிருந்தா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு கவினுக்கு அவருக்கு இருக்கிற சேலரி, அவருக்கு இருக்கிற இன்னைக்கு லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாவே வாழ முடியும். ஆனா இன்னைக்கு அது ஒரு இறப்பை அளவு கொண்டு போய் நிறுத்தி இருக்குல்ல. வேற சாதியை தவிர வேற என்ன இருக்க முடியும்? இதே நீங்க எப்படி நீங்க சமூகத்துல ஒன்னா இருக்கீங்களோ, ஒன்னா பழகிக்கிறீங்களோ, ஒரே திருமணத்துக்கு போய்க்கிறீங்க, ஒரே இடத்துல வேலை செஞ்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி திருமணத்திலேயே ஒண்ணு கூடும்போது இந்த சாதிய ஒடுக்குமுறைகள், இந்த கட்டமைப்பு வீழ்த்தப்படும் இல்ல. அது நீங்க சொல்ற சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு முதல் படியா இருக்கும்ல. அதுக்கு அந்த முன்னெடுப்பை ஏன் திரு மூர்த்தி தேவர் அவர்கள் முன்னெடுக்க மாட்டாரு? அதை ஏங்க மூத்தவர்கள் செய்யவில்லை? மூத்தவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதை பேசி முடிச்சிருக்கணும்ல. 9 ஆண்டுகள் பழகி இருக்காங்க. இந்த பொண்ணும் ஒரு உயர்ந்த கல்வி கற்றிருக்கு, அவரும் உயர்ந்த நிலையில இருக்காரு. அப்ப 2 தாய் தப்புன்னு உட்கார்ந்து பேசி இருந்திருக்கணும்ல. 2 பேரும் பேசி அவங்களுக்குள்ள உடன்பட்ட யாருங்க கேட்க முடியும்? மூர்த்தி தேவர் கேட்க முடியுமா? எந்த தேவர் கேட்க முடியும்? அவங்களுக்குள்ள உடன்பட எட்டப்படவில்லை. அப்ப அந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி அந்த விஷயத்தை சரிவர கையாளல. ஏன்னா 2 தாய் தகப்பனார்களும் சரிவர கையாளல. இந்த பொண்ணை பத்துக்கு அவரு உள்ள போயிட்டாரு. அவங்க சரியா கையாளாதவர், அந்த விஷயத்தை கையாளாம இருந்ததுனால அவங்களும் பிள்ளைய தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. இதான் என்னுடைய கருத்து. நிறைவான விஷயம், வரக்கூடிய காலங்களிலே இது போன்ற நிகழ்வு நிச்சயமாக நடைபெறக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வு வந்து இரு சமூகத்தினுடைய நட்புணர்வையும் சமூக நல்லிணக்கத்தையும் இது கெடுக்கும் வகையில இருக்கு. அதனால எந்த சமூகத்தினுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்க ஒருத்தரை காதலிக்கிறீங்களா, தாய் தகப்பன்ட்ட சொல்லி அதை வந்து டீசெண்டா அதுக்கான அந்த மணமகனுடைய வீட்டாரை அப்ரோச் பண்ணி பாருங்க. அவங்க ஒத்து வரலையா, உடன் வரலையா, அப்போ நீங்க நம்ம சமூகத்துல யாரு நமக்கு கடவுள் நமக்கு எழுதி வைத்திருப்பான், அதன் அடிப்படையிலே அந்த திருமணத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதாவது இப்போ சென்னையில இருக்கவங்களுக்கு இங்க உள்ள எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய ஒரு சர்க்கிள் தெரியாது. நாங்கள் எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு கோட்பாடாக அன்புடன், இங்க வந்து அன்பு அதிகமா இருக்கும். எல்லாரும் சொல்றாங்க நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களை மோசமான மாவட்டமா அறிவிக்க வேண்டும் என்று பல தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் நெல்லை தூத்துக்குடியில் தான் தூயமான காற்றும் இருக்கிறது, தூயமான அன்பும் இங்கு இருக்கிறது. இங்க ஒரு சிலர் வெளி மாவட்ட தலைவர்கள் வந்து வார்த்தை சொல்லினால் வீசுகின்ற வெடிகுண்டுனால்தான் நாங்கள் மனம் நோய்ந்து இருக்கிறோம் என்பதை இந்த வேலையில தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. Holidays-nale அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.